நமஸ்காரம். கண்ணன் கீதையில் கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன என்று சொன்னார். அதை எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி புரிந்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது சரிதான், அந்த ஸ்லோகத்தில் அதுதான் உள்ளது. ஆனால் அதை சொல்லும்போது நாம் என்ன தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்றால், பலன் கிடைக்காதுன்னு கண்ணன் சொல்லுகிறார் நினைக்க வேண்டாம். கர்மத்தை செய்வதில் தான் உனக்கு அதிகாரம், பலத்தில் உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாரே தவிர, அப்படியெனில் பலத்தை எதிர்பார்த்து செய்யாதேன்னு பொருள். பலம் கிடைக்காதுன்னு அவர் சொன்னாரா? நமக்குத்தான் பலன் கிடைக்கவில்லையா? பிரயோஜனம் அனுத்திஷ்ய மந்தோபி ந பிரவர்த்ததேன்னு சொல்லுவார்கள். ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து தான் யாரும் செய்வோம். அந்த எதிர்பார்ப்பு கடமையை நீர்த்து போக வைக்கும், சரியாக செய்ய மாட்டோம். அதனால்தான் பலத்தை எதிர்பார்க்காமல் செய்யன்னு சொல்லுகிறார். ஆனால் இது உலக நியதியிலிருந்து மாறுபட்டா போலே தோன்றும். இன்ன பலன் கிடைக்கும்னு சொன்னாத்தானே நன்றாக உழைப்போம். பலத்தை எதிர்பார்க்காதேன்னு சொன்னாலே உழைப்பே நீர்த்தி போய்விடும், செய்ய மாட்டோம். அதனால இது உலக இயல்புக்கு மாறாக இருக்கிறதுன்னு தோன்றும். நாம் செய்யும் செயலுக்கு பலத்தை கொடுக்க வேண்டியவர் யார்? பகவான் தான், கண்ணன் தான். அப்ப அவரை நம்பித்தானே செயலில் இறங்குகிறோம். என் முயற்சி அவருடைய அருள். முயற்சி மட்டும் இருந்தாலும் போராது, முயற்சி இல்லாமல் அருள் மட்டும் இருக்காது. அவர் கொடுத்து பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்ப அவர் சொன்னதைத்தானே நம்பியாக வேண்டும். அவர் கர்மத்தை செய், உன்னுடைய கடமையை செய், பலத்தை எதிர்பார்க்காமல் செய். நீ செய், நான் தருகிறேன்னு தான் சொல்லுகிறார். சகல பல பிரதோகி விஷ்ணு, எல்லா பலத்தையும் கொடுப்பவர்னே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கொடுத்து இருக்கிறார். பலன் என்பதே ஒன்று கிடையாதுன்னு அவர் சொல்லுவதாக இருந்தால், இத்தனை இடத்துல இத்தனை பேருக்கு கொடுத்தே இருக்க மாட்டாரே. கொடுத்திருக்கிறாரே. கேட்காத குச்சேலரே பெற்றாரே. இன்னும் கேட்டால் கேட்காதது போது நிறையாக பெற்றார். கேட்டால் குறைந்து விடுமோ என்னமோ. அதனால எதிர்பார்க்காமல் செய், இதைத்தான் அவர் சொல்ல வருகிறார். எதிர்பார்த்தால் பலாபிசந்திரகிதமான கர்மயோகம்னு சொல்லுவார்கள். பலத்தில் விருப்பம் இல்லாமல் நம்முடைய கடமையை செய்தால் அதுதான் சிறப்பு பெறுகிறது. நமக்குன்னு ஒரு கடமை இருக்கும். அந்த கடமைக்குண்டான பலத்தை அவர் கொடுக்க போகிறார். நான் அதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தால், அது இவ்வளவு வந்தது அவ்வளவு வந்தது, இத்தனை உழைப்புக்கு இத்தனை, இந்த குழப்பமெல்லாம் வரும். மேலும் இப்ப நாள் பட என்ன ஆகிறது என்றால், நம்முடைய கடமை, நம்முடைய தொண்டு அது எதுவோ அதை செய்வதை விட அதற்குண்டான ரிவார்டு எங்கே, ஹானர் எங்கே, இதை ஆரம்பித்து விடுகிறோம். போக போக அந்த சர்வீஸ் கடமை என்பதே இல்லாமல் போய் வெறும் ஹானர் ரிவார்டில் மட்டும் நிற்கிறது. இது எனக்கு உரிமை, இது எனக்கு இருக்கிற மதிப்பு, அத்தை கொடுத்து விடுங்கள், என் உரிமையை மீட்டுக் கொடுங்கள்னு சொல்லுவோம். அந்த உரிமை எங்கிருந்து வந்தது? தொண்டு செய்வாத்தான் வரும். அதை செய்யாமலே உரிமை மட்டும் இருக்குமானால் அது நெடுநாளைக்கு தாங்காது. நீ செய்ய வேண்டிய தொண்டே செய்யவில்லை, அதற்கு மேல் எனக்கு எங்க ரிவார்டு, எனக்கு எங்க ஹானர், அதை மீட்டுக் கொடுங்கள்னு பேசிக் கொண்டிருந்தார். அதனால் தான் கண்ணன் அன்றே சொன்னார், பலத்தை எதிர்பார்க்காமல் செய் என்று. எதற்கு எதிர்பார்க்க வேண்டும்? தரமாட்டேன்னு சொன்னாரா?
அந்த தரக்கூடியதை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு கொடுப்பார், எப்போது கொடுப்பார், யாருக்கு கொடுப்பார் என்பது அவருடைய முடிவு. நமக்கிடப்பட்ட பணியை நாம் செய்ய வேண்டும். அது இல்லாமல் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. இந்த ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்குத்தான் கீதையிலே கூறினார். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன மா கர்மபலஹேதுர்பூஹு மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி. செய்யாமல் இருக்காதேன்னு கூடவே சொல்லிவிட்டார். நீ செய்துதான் ஆக வேண்டும். இன்று செய்வதை நிறுத்திவிட்டு எல்லா இடத்திலும் உரிமை உரிமை என்கிறோம். முதல்ல செய்வதிலிருந்து விலகவே முடியாது. உன்னுடைய கடமையை நீ ஆற்றித்தான் ஆக வேணுங்கிறார். அதில் தான் நமக்கு கண்ணோட்டம் இருக்க வேண்டும். நம்ம பார்வை அதில் இருக்க வேண்டும். அதை செய்ய செய்ய, அது நன்றாக செய்ய செய்ய தானே அவர் கொடுக்க போகிறார். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.